வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம விட்டல பாண்டுரங்கனுடைய 25வது பாகம் பார்க்க போறோம். போன வாரம் நம்ம பக்த சேனாநாயி அப்படிங்கிறவருடைய கதையை பற்றியும் அவருடைய வாழ்க்கையில் பாண்டுரங்கன் செய்த லீலையை பற்றியும் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம ஒரு பக்தையை பார்க்க போறோம். அவளுடைய பேரு கோமாபாயி. பொதுவா பார்த்தா நம்மளுடைய நாயன்மார்கள் கதைகள்ல பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் இறைவன் அப்படியே தன்னுடைய சுய ரூபத்தோட வந்து எந்த உதவியும் செய்வதாக நாம சரித்திரத்துல கவனித்தது கிடையாது. எங்கேயோ சில இடங்களில் நடந்திருக்கலாம். ஆனால் முக்காலே முழுவாசியும் இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவர்களுக்கு வேணுங்கிற உதவியை செய்வதும் அவர்கள் பிற்காலத்தில் அது இறைவனே வந்து தனக்கு செய்தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதாகவும் தான் அந்த விளையாட்டுகள் எல்லாமே இருக்கும். அதற்கு பிறகுதான் அவர் காட்சி கொடுப்பாரே தவிர எடுத்தெடுப்பிலே காட்சி கொடுத்து கூட்டிட்டு போறதாக நம்ம சரித்திரங்களில் இல்லை. அதனால இப்ப கூட நம்ம சில சமயம் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தின அப்படின்னு சில பேரை சொல்வது உண்டு. நம்மளால கூட அந்த மாதிரி ஒரு உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு நன்மை நடந்தாலோ யார் மூலம் நடந்தாலோ கடவுள் மாதிரி வந்தாய் அப்படிங்கறத தான் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தும் வார்த்தை. சரி, இந்த கோமாபாய் என்பவள் யார் அப்படின்னு கேட்டா அவள் ஒரு பிராமண பெண்மணி. அந்த காலத்துல நம்ம பொதுவாவே நீங்க அந்த காலத்து கதை புக்குகள்ல படிச்சீங்கன்னாக்கா ஏழை பிராமணன், ஏழை வாத்தியாரு, ஏழை தையல்காரன், ஏழை விவசாயி, இவங்க 4 பேருக்கும் ஏழை அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் இல்லாம வார்த்தையே கிடையாது. ஏழைன்னு தான் அந்த கதைகள் எல்லாமே ஆரம்பிக்கும். நம்ம படித்த கதைகள் எல்லாமே அதே மாதிரி தான். அப்போ படிப்பு என்பது இந்த பிராமண பெண்மணிகளுக்கு கிடையாது. கணவன்மார்கள் கோவிலில் வந்து பூஜை செய்வார்கள் அல்லது வீட்டில் குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பார்கள். பார்க்கும்போது அந்த கணவனுக்கு வேண்டிய அத்தனை சுசுட்சியும் செய்ய வேண்டியது இந்த பெண்மணியுடைய வேலை. முக்கியமாக நீங்க இப்ப இந்த கொரோனா காலத்துல நம்மளால அதை கண்டிப்பாக உணர்ந்து கொண்டிருக்க முடியும். எவ்வளவு சுத்தமாக ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும், தன் மூலமாக எந்த வியாதியும் குழந்தைகளுக்கு பரவக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர்களுக்கு உண்டானது. அதே மாதிரி கோவில்ல ஒரு அர்ச்சகர் இருந்தா அவர் என்ன பண்ணணும், அவ்வளவு சுத்தமாகவும் பவித்திரமாகவும் இருக்க வேண்டும். திடீர்னு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே வயிறு ஒரு கலக்க கூடாது அவருக்கு. அதனால உணவில பக்குவம் வேண்டும், தூய்மையில் பக்குவம் வேண்டும், எல்லாத்திலுமே மிகவும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அப்படி அவர் இருப்பதற்கு இந்த மனைவி முழுக்க உறுதுணையாக இருக்க வேண்டும். பல கோவில்கள்ல பார்த்தாக்கா கோவில்கள்லயே வந்துட்டு இந்த பிரசாதங்கள் தயாரிப்பது கிடையாது. வீட்டிலேருந்து மாமி செய்து கொடுத்து விடுவார்கள். அந்த மாதிரி எத்தனையோ உதவிகரமாக தான் அவர்கள் கணவர்களுக்கு இருப்பார்களே தவிர அவர்களுக்கு என்ற படிப்பு இருந்த காலம் என்பது கிடையாது. சரி, ஆனால் அதிலும் தேர்ந்த புலவர்கள்லாம் பெண் புலவர்கள்லாம் இருந்தார்கள். அது வீட்டுல கணவனோ அப்பாவோ கற்றுக் கொடுத்ததுனால அவர்களும் கற்றுக்கொண்டார்கள். அதனால பள்ளிக்கு சென்று படிப்பதுன்றதுலாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தா இளம் வயதிலேயே திருமணமும் ஆகிவிடும். அப்படி திருமணமான பெண்கள் இளம் வயதிலேயே விதவையாக ஆகும் சந்தர்ப்பங்களும் வரும். அப்படி வந்ததென்றால் மறுமணம் என்பது அந்த காலத்தில் இல்லாத ஒரு விஷயம். அதனால அவள் வந்து ஒன்று கணவன் வீட்டை சார்ந்திருப்பாள் அல்லது தன் தந்தை வீட்டை சார்ந்திருப்பாள். இப்படிதான் வாழ்க்கை நடக்கும். எதற்காக இவ்வளவு பீடிகைனாக்கா அந்த கோமாபாய் ஒரு இளம் விதவை. அவள் தன்னுடைய பெரியவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு மிகுந்த வயதாக பெரியவர்கள் ஒருவராக இறந்து போகவும் அவள் மற்றவர்களுக்கு சமையல் செய்து கொடுத்து கொண்டு தன்னுடைய கிராமத்தில் தன் வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் ஒரு பரம பாண்டுரங்கன் பக்தை. ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் அவளுக்கு வாழ்நாள் ஆசை என்று ஒன்று உண்டு என்றால் ஆஷாட ஏகாதேசி அன்றைக்கு பண்டரிபுரத்தில் போய் பாண்டுரங்கனை தரிசிக்க வேண்டும் என்பது அவளுடைய நீண்ட நாள் அவா. ஆனால் அப்பெல்லாம் வந்து கையில் பணம் என்பது யாரிடத்திலுமே இருக்காது. அப்படியே கையில பணம் இருந்தால் கூட ஒரு போக்குவரத்து வசதி என்பது யாருக்கிட்டையும் கிடையாது. மிக 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 உயர்ந்த பணக்காரர்கள் வேண்டுமானால் சிவிகையில் உட்கார்ந்து கொண்டு வேலைக்காரர்களை தூக்க சொல்லி சொல்லலாம். அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காத விஷயம் அந்த காலத்தில். எங்கு சென்றாலும் எப்படி சென்றாலும் நடைதான். நாங்கள்லாம் சின்ன வயசுல படிக்கிற காலத்திலேயே மைல் கணக்குல நடந்த பள்ளிகளுக்கெல்லாம் நாங்கள் சென்றிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயே அப்படிலாம் நடந்திருக்கிறது என்றால் இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. சோ அவளிடத்தில் பணமும் கிடையாது. ஆனால் ஆவல் மட்டும் இருக்கு. வயதாயிடுத்து, இன்னமும் வயதாகி கொண்டே போனால் தன்னுடைய அந்த அபிலாஷை நடக்காது என்பதால் அவள் என்ன பண்ணா அப்படின்னா தன்னுடைய கையில எத்தனை ரொட்டி மாவுக்கு உண்டான கோதுமை மாவை வைத்திருந்தாளோ அதை கையில் எடுத்துக்கொண்டாள். அதான் அவ சொத்து. அந்த கையில எடுத்துட்டா அவ பாட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டா பண்டரிபுரத்தை நோக்கி.
பண்டரிபுரம் அந்த திசையில் உள்ளது. இந்த கரையில் அவள் நிற்கிறாள். நடுவில் என்ன ஓடுகிறது? பீமா நதி என்ற சந்திரபாகா நதி ஓடுகிறது. இவள் இங்கே நின்று கொண்டிருக்கிறாள். பல பேரும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓடக்காரன் ஓடத்தில் ஏற்றிக்கொண்டு மறுகரையில் கொண்டு போய் விட்டு கொண்டிருக்கிறான். எல்லாரும் பைசா கொடுக்கிறார்கள். இவளிடத்தில் பணம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பாண்டுரங்கன் தன்னுடைய லீலையை ஆரம்பித்து விட்டான். இல்லைன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு வயசான பெண்மணி நின்னாலன்னா, அம்மா நான் தரேன் ஏறிக்கோன்னு சொல்றதுக்கு யாராவது ஒரு நல்ல உள்ளம் அங்க இருந்திருப்பார்கள். ஏன்னா எல்லாருமே பரம ஏழைகள் தான், யாருக்கிட்டையும் கொட்டி கிடக்காது. ஆனாலும் கூட அந்த நல்ல எண்ணம் இருக்கும். வாமா பரவாயில்லனாலோ இல்ல ஓடக்காரன்ட்ட அப்பா கூட்டு போப்பா வயதானவப்பா அப்படின்னு சொல்றதுக்கோ ஆள் இருந்திருப்பாங்க. ஆனா இங்க இப்போ பண்டரிபுரன் நாதனுடைய வேலை நமக்கு தெரியும், அவனுடைய லீலையெல்லாம். யாருமே அந்த பெண்மணிக்கு எதுவுமே உதவி செய்யல. ஓடக்காரன் பைசா இல்லைன்னா ஏத்திக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாரும் போயாச்சு. இருட்டு வந்துடுத்து. இவ மட்டும் இங்க நிக்கிறா. எதிர்புறத்திலயா ஆஷாட ஏகாதேசிக்கு அதுக்கும் பாடலும் ஆடலும் அப்படியே பஜனையமாக அப்படி ஒரு உற்சாகமும் கோலாகலமுமாக இருக்கிறது. இங்க இவள் தனியா இருந்து கொண்டு அந்த பண்டரிபுரநாதனையே தான் மனதில் தியானித்து கொண்டிருக்கிறாள். திடீர் என்று பார்த்தால் ஒரு ஓடம் வரும் சப்தம், அதே ஓடக்காரன் வரும் சத்தம். அம்மா அம்மா ஏறிக்கோ ஏறிக்கோங்கிறான். அவளுக்கு அப்பவும் தயக்கமா தான் இருக்கு. அப்பா என்கிட்ட பணம் இல்லப்பா. பரவாயில்ல பரவாயில்ல ஏறிக்கோ அப்படிங்கிறான். சரி அம்மா ஏறின்ட்டா. அவ கொண்டு போய் அந்த பக்கத்தை விட்டுட்டான். ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு திருப்பி திருப்பி நன்றி சொல்றா. அவன் புன்னகை பிடித்துட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இவ அன்னைக்கு அந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துட்டு பஜனை எல்லாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பழக்கமான விஷயங்கள் என்னென்ன, அந்த நதியில குளிக்கணும், அதுக்கப்புறம் புண்டலீகனுடைய கோவில்ல போய் சேவிக்கணும், அதுக்கப்புறம் நகர பிரதர்ஷனம் என்று அந்த ஊரை பிரதர்ஷனம் செய்யணும் வலமரணம், அதுக்கப்புறம் கோவிலுடைய வாசல்ல நின்று ஒரு பஜனையை செய்யணும், அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ள போய் நிஜவாத ஸ்பரிச தரிசனம் விட்டலனுடையது செய்யணும். அப்புறம் ருக்குமாயி அங்க பக்கத்திலேயே இருப்பாளே ருக்குமாயியும் போய் சேவிச்சுட்டு வெளியில வரணும். இவ்வளவையும் அவ செய்து முடிச்சுட்டு வெளியில வந்துட்டா. துவாதசி பாரணை, யாருக்காவது உணவு கொடுக்கணும். இருக்கிற மாவை வச்சு அவ என்ன பண்ணா, கொஞ்சம் ரொட்டிகள் செஞ்சா. செஞ்சு முடிச்சுட்டு இப்படி திரும்பி பாக்குறா. அந்த ஓடக்காரன் அங்க நிக்கிறான். ஓடுறா. அந்த ஓடக்காரனுக்கு தன் கையில இருந்த ரொட்டியை கொடுத்துட்டு நன்றி, அந்த நன்றி எதுக்காக ரொட்டியை கொடுத்துட்டு திருப்பி திருப்பி நன்றி சொல்லும் போது அந்த ஓடக்காரன் முழிக்கிறான். அவன் சொல்றான், நான் உன்னை முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே எங்க வீட்டுக்கு போயிட்டேனே பெரிய பாட்டியம்மா, நான் கூட்டிட்டு வரலையே அப்படின்னு. உடனே அவளுக்கு அப்படியே கண்கள்லேருந்து தண்ணீர் பெருகிறது. ஏன்னா அவளுக்கு விட்டலனுடைய லீலைகள்லாம் நிறைய படிச்சு தெரிஞ்சிருக்கா இல்லையா. உடனே என்ன பண்றா, ஓடுறா விட்டலன் சன்னதியை பார்த்து. அங்க விட்டலன் இல்ல, அந்த ஓடக்காரன் சிரிச்சபடி நின்னுட்டு இருக்கான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. பக்கத்துல இருந்த பக்தர்கள் எல்லாருமா சேர்ந்து அவளுடைய மயக்கத்தை தெளிவித்து எழுப்பி விட்டாக்கா அவர்களுக்கு உண்மை புரிகிறது. ஓடக்காரனுடைய வேடத்தில் இவளை இக்கரைக்கு, வாழ்க்கையினுடைய கரையே அவன் சம்சார சாகரத்தையே அவன் கடக்கவன். அவனால இந்த சின்ன சந்திரபாகா நதியா கடத்த முடியாது. அதனால ஓடக்காரனாக அவன் அந்த பெண்மணியை இப்படி கரை கடக்க விட்டான்னும் போது அவர்களுக்கு அந்த பெண்மணியுடைய பக்தி தெரிகிறது. ஆஹா, எப்பேற்பட்ட பக்தை, விட்டலனே இப்படி கரை சேர்த்தானே அப்படின்னுட்டு அவள் திருப்பி 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 நன்றி சொல்கிறாள். அப்புறம் அவ தன்னுடைய ஊருக்கு திரும்பவே இல்லை, அங்கேயே தங்கிட்டா. அங்கேயே தங்கி பஜனை பாடிக்கொண்டு தனக்கு தெரிந்த சமையலை செய்த 4 பேருக்கு கொடுத்து கொண்டு அப்படியாக விட்டலனுடைய புகழ், விட்டலனுடைய பாடல், விட்டல் விட்டல் என்பதை தவிர வேற எந்த ஒரு பிரக்னியுமே இல்லாமல் அவள் இருந்து கடைசியாக புண்டலீகன் தான் வேண்டின்னு இருக்கானே, யாரெல்லாம் பண்டரிபுரத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாளோ அவ எல்லாருக்குமே கொடுத்துருந்த மோட்சம்னு. அப்புறம் இவளுக்கு இவ்வளோ செஞ்சவன் மோட்சம் கொடுக்க மாட்டானா என்ன? அதனால மோட்சத்தையும் அந்த பண்டரிபுரன் நாதன் கொடுத்தான். இது நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் வேண்டியவர்க்கும் இறைவனே காப்பு அப்படின்னு ஒரு 4 வார்த்தை உண்டு. அந்த மாதிரி தான் அவன் நம்பி வந்தா, பண்டரிபுரநாதனை நம்பி மறுகரையில நின்று இருந்தா, அவளுக்கு உண்டான உதவியை தானாகவே அந்த இறைவன் ஓடி செய்கிறான். இதுக்கெல்லாம் முதல் என்ன அப்படின்னா நம்பிக்கை தான்.
நம்பிக்கை தான் நம்மளை ஒருத்தர் கண்காணித்து நமக்கு வேணுங்கிற உதவியை செய்வார்னு நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அந்த இறைவனும் ஓடி வருவான். நமக்கு ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம். என்ன பண்ணா திரௌபதி தன்னுடைய புடவையை இப்படி புடிச்சுண்டு கண்ணான்னா வரல கண்ணன். 2 கையும் எடுத்துட்டு கண்ணான்னா புடவையா சொரந்தது. அது வரைக்கும் அவ தன் பேர்ல நம்பிக்கை வைத்திருந்தாள். என்னை எப்ப சரணடைந்துட்டாலோ அப்ப நான் அவளுக்கு உதவி செய்தே ஆகணும்னு கண்ணன் சொன்னதாக சொல்வதுண்டு இல்லையா? அதனால இப்படியான ஒரு விளையாட்டுகள் பலருடைய வாழ்க்கையில, நம்மளுடைய தமிழ்நாட்டுல பார்த்தாலும் சரி, இல்ல ராகவேந்திரருடைய வாழ்க்கையில, சாய்பாபாவினுடைய வாழ்க்கையில, குருவாயூரப்பனை எடுத்துக்கொண்டாலும் இப்படி பலருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான வினோதமான லீலைகளை அந்த கடவுள் நடத்தினதை நம்மால் பார்க்க முடியும். அதனால அடுத்த வாரம் வேறொருத்தனுடைய கதையோடு பார்க்கலாமா? அதுவரைக்கும் ஜெய் விட்டலா, ஹரே விட்டலா, நன்றி.